ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயனுடைய அரசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே ஒன்றுமே இல்லாத அளவில் இருந்துச்சு. அப்படியே ஒரு அமைதியான ஒரு கூடாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பனையூரில் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறாரு. கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாரு. அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் புதிய ஆண்டு தை பிறந்ததும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கான வேலைகள்லாம் முன்னெடுத்துட்ருக்காரு. அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி நகருதுன்னு பார்க்குறீங்க? அவரோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்லோவாக நகருது ஆக்சுவலாக. அதாவது அந்த மாநாடு நடத்தினதுக்கப்புறம் அவர் அம்பேத்கர் புக்கை பற்றின வெளியீட்டு விழாவில் கலந்துட்டார். அது கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகளோட சம்மந்தப்பட்ட ஒரு பாலிடிக்ஸாக அது போயிடுத்தது. அது ஒரு உள்ளரங்க கூட்டமாக இருந்ததுனால பெரிய எழுச்சினா அதில் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிக்கை தான் விட்டுருக்காரு. இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் அறிக்கை விட்டுருக்காரு. அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் அந்த விஷயத்தில் கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாரு. அது தெருவில் இறங்கி போராட வேண்டிய ஒரு விஷயத்துக்கு மற்ற கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. இவர் மனு கொண்டு கொடுத்தாரு. கேட்டால் நான் வழக்கமான பாலிட்டிஷியன் கிடையாதுன்றார். ஆனால் வழக்கமான பாலிட்டிஷியன் கிடையாதுன்னா கூட சில விஷயங்கள்லாம் சில பாலிட்டிஷியன் பண்ணணும். அப்போ தான் எதிர்கட்சி அரசியல் சரியாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து அறிக்கை விடுறதே போகிறோம் அப்படின்ற மாதிரியான அதுலேயே திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு சூழலில் தான் விஜய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வேலைக்காகாது. ரைட், ஓகே சார். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ சில ஆடியோக்கள் வெளிவரதை நம்ம அப்படி பார்த்துருப்போம். அவருடைய கட்சியினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய அந்த வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் பேசினதாக கட்சி நிர்வாகிகிட்ட அவர் பேசின ஒரு ஆடியோ வெளியாகி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது விஜய் சொல்கிற விஷயத்தை புசி ஆனந்தே கேட்கறது கிடையாது. புசி ஆனந்த் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி டாமினேட் பண்ணுறாரு. அவர் தானே எங்கள் எதுவுமே முடிவெடுக்க முடியல. அவர் தான் ஒரு பவர் சென்டராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுது. இன்னும் அதை தாண்டி பல விஷயங்கள்லாம் சொல்லுது. அதை அந்த நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சப்ஜெக்டை. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஜான் ஆரோக்கியசாமி பேசினது முழுக்க உண்மையாக தான் இருக்க முடியும். அந்த ஆடியோ உண்மையாக இல்லையான்றது வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் பேசப்பட்ட விஷயங்கள் உண்மையாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் புசி ஆனந்த் தான் முடிவெடுக்கிறாரு. புசி ஆனந்த் விஜய் அவரே பிறந்தநாள் கொண்டாட இருக்கார். ஆனால் புசி ஆனந்த் விஜய் பிறந்தநாள் கொண்டாடி ரத்த தானம் பண்ணுறாரு, கட் அவுட் வச்சுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, கட்சியில் பல மாறுதல்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாறுதல்கள் செய்கிறதுக்கு போது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் இறங்கும்போது அது சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அதாவது விஜய் ஒரு தனிப்பட்ட லீடராக, ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடராக, ஒரு எந்த ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லாத, எந்த மதத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு லீடராக அவரை டெவலப் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி டெவலப் பண்ணி ஒரு 30% ஓட்டு வாங்கணும். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் இவங்க பண்ணுறதை பார்த்தா 2% ஓட்டு கூட அவர் வாங்க மாட்டார் போட்டிருக்கு. புசி ஆனந்த் அந்த அளவுக்கு கட்சியோட நடவடிக்கைகளை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கையாளுறாரு. ஆனால் எந்த விஷயத்தையும் விஜய்கிட்ட சொன்னால் விஜய் உடனே புசி ஆனந்த் சொல்லிடுறாரு. புசி ஆனந்த்கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அந்த விஜய்கிட்ட சொல்லிடுறாரு. கடைசியில் அந்த காரியங்கள் நடக்கிறது கிடையாது அப்படின்றது தான் அவர் முக்கியமாக பேசுகிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அவர் சொல்கிற விஷயம் மொத்தத்தில் என்னென்னா இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக இன்னும் ஆர்கனைசேஷன்லாம் இன்னும் பலப்படுத்தணுன்னா 100 மாவட்டங்கள் போட்டு 100 மாவட்டங்களில் பழைய தலைவர்களையே போட சொல்கிறாராம் விஜய். புதுசாக உருவாக்குற மாவட்டங்களில் மட்டும் நீங்கள் புது தலைவர்களை போட்டுக்கோங்க, மற்ற இடத்துல பழைய தலைவர்களை போட்டுக்கோங்க, இல்லாட்டி பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாராம். ஆனால் கட்சி என்னவோ புசி ஆனந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் சொல்கிறதான் அவர் கேட்குறாரு. யாருமே இப்போ விஜயை பார்க்க முடியல. நான் பார்த்தா கூட நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் விஜய் புசி ஆனந்த் சொல்லிடுறாரு. எப்படியோ அவங்க நான் சொல்கிற விஷயம், நான் கான்ஃபிடென்ஷியலாக சொல்கிற விஷயம் கூட சொல்லிடுறாரு. அதனால் எதையுமே நம்மளால் பேச முடியல. பல மாவட்ட நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் கூட விஜயை சந்திக்க முடியாத நிலையில் இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். இது கட்சிக்கு நல்லது இல்லை. கட்சி நாளைக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னு பார்த்தாங்கன்னா கட்சி இன்னும் ஒரு டார்மெண்ட்டாகவே இருக்க வேண்டிய சூழல் அது இருக்குது. அதனால் அவர் யாரையும் சந்திக்கவும் மறுக்கிறாரு, பல பேரை சந்திக்கவும் மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி சூழலில் புசி ஆனந்த் வச்சே சட்டமாக இருக்குது. இது கட்சிக்கு நல்லது இல்லைன்றது தான் அது அந்த அந்த ஆடியோ கேசட்டோடைய சுருக்கமான ஒரு இது. ஓகே சார், ரைட், ஓகே. அந்த ஆடியோட விஷயத்த சொன்னீங்க. நீங்கள் ஆடியோ விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அதுக்கு முந்தின நாள் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அவர் விஜய் வீட்டு சிறையில் அவர் கண்காணிக்கப்படுறாரு, வீட்டு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு முக்கியமான 3 பேர் தான் அவரை இயக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி விஜய் கிடையாது. ஃபேஸ் வேல்யூ அவராக இருந்தாலும் டிசிஷன் ஃபுல்லாகவே எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வெளியிட்டு இருந்தது. நீங்கள் அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த யார் அந்த 3 பேர் என்ன தான் பண்ணுறாங்க? ஒருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி சார்,
அவர் வந்து யூக வகுப்பாளர். அது தேர்தல் வியூகங்கள் அன்புமணிக்கெலாம் அவர் தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர் தான் கொண்டு வந்தார். ஆக்சுவலாக அவரே அந்த ஆடியோ கேசட்லேயே சொல்கிறாரு, ஒரு 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 ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அவர் அந்த கட்சியோட செயலாளராகவோ தலைவராகவோ இருப்பார். நீங்கள் ஸ்டாலின் இடத்துல துரைமுருகனை வச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா வச்ச இடத்துல எடப்பாடி வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறவங்க தான் தலைவராக வர முடியும். ஒரு மைனாரிட்டி காஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் தலைவராக வர முடியும். அப்போ தான் பெரும்பான்மை சமூகம் அவங்கள நம்பும். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆருக்குலாம் அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. விஜய்க்கும் வந்து அந்த அட்வான்டேஜ் இருக்குது. மைனாரிட்டியாக இருக்கார், மக்கள் நம்புவாங்க அவரை. ஆனால் இந்த புஷி ஆனந்த் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்சியே வந்து அவர் கையில் எடுத்துகிட்டு நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆள் போட்டால் கூட புஷி ஆனந்த் சொல்லாட்டி விஜய் ரசிகர் மன்றம் வேலை செய்யாத போல் இருக்குது. அந்த மாதிரி விஜய் வந்து கட்சியை வந்து புஷி ஆனந்த் வந்து கட்சியை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காரு. ஸோ புஷி ஆனந்தை வந்து விஜய் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும். இன்னொருத்தர் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் பேர் வந்து அருண்குமார்னு சொல்கிறாங்க. அவர் ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து தான் இப்போ வந்து விஜயை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இது தவிர இன்னும் யாரோ ஒருத்தர் பீட்டர் அவர்னு ஏதோ ஒரு லைலோ காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆனார், அவர் சொந்தக்காரர், அவரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குன்றாங்க. மொத்தத்தில் விஜய் வந்து தன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்துகிறாரா, இல்லை இவங்க சொல்கிறத பயன்படுத்துகிறாரா, இல்லை அவர் வந்து ஏன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தெல்லாம் வெளியில் வந்து போராட்டம் நடத்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது நீ ஸ்பாட்டில் போய் வெள்ள நிவாரணம் கொடுத்தா தான் அங்கே பாதிப்பு என்னன்னு தெரியும், மக்கள் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லுவாங்க. அதான் சார், இப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் செஞ்சால் அவர் வளர்வாருன்றது கரெக்டு, அவர் அப்படி தான் வளர முடியும். ஆனால் அவரை வளர்க்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் தான் வந்து அவரை போட்டு இந்த அளவுக்கு நெருக்கடி காக்கி வச்சுருக்காங்க தான் இவங்க செய்திகள் வந்துட்டு இருக்குது. செய்யக்கூடாது அப்படின்றத விட விஜய் நம்ம சொல்கிறது தான் செய்யணுன்றதுல இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு போட்டி இருக்கலாம். நம்ம சொல்கிறது தான் செய்யணும், ஒருத்தரை மீறி நம்ம சொல்கிறத மீறி விஜய் போயிடக்கூடாதுன்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் நம்ம சொல்கிறதான் விஜய் கேட்கணும்னு ஒருத்தரும், 3 பேரும் மாறி மாறி கருத்துக்களை வந்து அவர் மேலே திணிச்சாங்கன்னா விஜய் வந்து நிறைய நிர்வாகிகளை பார்க்கணும். அவர் பார்க்குற மாதிரியே தெரியல. அவர் வந்து இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கலாம். ஆனால் நிர்வாகிகளை பார்க்கணும். கிரவுண்ட் லெவலில் நிர்வாகிகளை பார்த்தா தான் அவருக்கு வந்து அந்த பொசிஷன் கரெக்டாக தெரியும். அது தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து அதுக்கேற்றபடி டிசைட் பண்ண முடியும். அவரே வந்து மக்கள்கிட்ட வரமாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மக்கள்கிட்ட அடிக்கடி வந்தால் நம்மளுடைய ஸ்டார் வேல்யூ போயிடும், அப்புறம் மக்கள் நம்மளை ரொம்ப சராசரியாக எடுத்துப்பாங்க, சீப்பாக எடுத்துப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் பேர் ஆகணும் மக்கள்கிட்ட அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது வந்து தவறான ஒரு போக்கு. எம்ஜிஆர் மாதிரி பெரிய தலைவர்களே வந்து மக்களோட மக்களாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மக்களை எப்போ சந்திக்கணுமோ அப்போ சந்திக்கணும். ஒரு போராட்டம் போன்ற விஷயங்களில் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் எவ்வளவோ கட்சிகள் வந்து தெருவில் இறங்கி போராடி அரெஸ்ட் ஆனாங்க. நீங்களும் தெருவில் இறங்கி போராடி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி இவங்க கட்சி அரெஸ்ட் ஆனாங்களே. இவர் வந்து ஆளுநர் சந்திச்சார், கட்சி நிர்வாகிகள் நோட்டீஸ் கொடுத்தாங்க. சார், இவர் தெருவில் இறங்கியிருக்கணும்னு சொல்கிறேன். இவர் சுகவாசியாக இருக்க வேண்டாம், தெருவில் இறங்கியிருக்கணுன்றேன். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா சுகவாசியாக அரசியல் பண்ணக்கூடாது சார். நீ டோன்ட் டூ 5 ஸ்டார் பாலிடிக்ஸ். 5 ஸ்டார் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் தர லோக்கல் போகணும். நீங்கள் தர லோக்கலில் நீங்கள் போனீங்கன்னா தான் பாலிடிக்ஸ் எடுக்கணும். தர லோக்கல் விஜய் போவாரா இல்லையா எனக்கு தெரியாது. நீங்கள் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சார், இப்போ இவர் கடந்த காலத்தில் வந்து திமுக எதிராக வந்து தன்னோட அரசியலை வந்து ரொம்ப கூர்மையாக வச்சார். தான் இதை நோக்கி தான் பயணிக்க போகிறேன், அதாவது திராவிட மாடல்ன்ற பேர் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப காட்டமாக பேசினார். அவ்வளோ காட்டமாக பேசினவர்கிட்ட அடுத்த கட்டமாக அவரோட ஆக்டிவிட்டீஸில் அந்த காட்டம், அந்த வீரியம் அதெல்லாம் இல்லாமல் ஏன் ஒரு சுணக்கமான ஒரு போக்கு அவரோட அரசியல் இருக்குது? காரணம் என்ன? அதாவது போல்டான ஃபேஸஸ் காமிச்சிட்டாரு, ஏன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைலண்டான ஒரு ஃபேஸ் எடுக்கிறார்? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலோ பொதுவாக யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலோ உங்கள் கொள்கை என்ன, எந்த கொள்கையும் சொல்ல மாட்டேன்னீங்கன்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கொள்கை அறிவிப்புலாம் கொடுத்துட்டார். நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டார். நீட் வேண்டான்னு சொன்னார். பல விஷயங்களை வந்து கவர்னர் பதவி வேண்டான்னு சொன்னார். என்னோடய கொள்கை எதிரி பாஜகன்னாரு, அரசியல் எதிரி திமுகன்னாரு, பல விஷயங்கள் சொன்னார், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு சைலண்ட் ஆகிட்டார். அது என்னென்னா, ஒரு திடீர்னு பந்தை வந்து எகிரி அடித்தா அது மேலே போயிட்டு திடீர்னு கீழே வந்து அப்படியே கிரவுண்ட்லேயே இருந்தால் மறுபடியும் மேலே வராமல், ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஆகிட்டார் அவர். ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஃபர்தராக வந்து எப்படி ஒரு பிளான் பண்ணணும்னு அவருக்கு தெரியலையா, இல்லை அவருக்கு இந்த 3 அட்வைசர்ஸ் வந்து சரியாக அட்வைஸ் பண்ணலையான்னு தெரியல. முதல்ல வந்து கட்டுமானத்தை வந்து பலப்படுத்தணும். அவருடைய கட்சியோட கட்டுமானத்தை பலப்படுத்தணும். தமிழ்நாட்டில் 68,000 பூத் இருக்குது. 68,000 பூத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் 10-15 பேராவது போட வேண்டியிருக்கும். வெறும் போட்டால் மட்டும் போகாது, அவங்களுக்கு நீங்கள் செலவழிக்கணும். அவங்க ஒவ்வொரு ஓட்டையும் கான்டாக்ட் பண்ணுவாங்க, மாதம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, தேர்தல் நெருங்கும்போது டெய்லியே கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு செய்யும்போது அவங்களுக்கு பண வசதியெல்லாம் பண்ணி தரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யலைன்னா வந்து நீங்கள் எலெக்ஷன் வந்து சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும், ஓட்டரை வந்து கூட்டு வந்து ஓட்டு போட ஆள் வைக்கணும், ஆள் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து அது திமுக அதிமுக அதில் 2 பேருமே மாஸ்டராக இருக்காங்க. அவங்களுக்கு இயல்பாகவே அது அமைஞ்சு போச்சு. இப்போ தற்சமயத்துக்கு அதிமுகவில் இல்லை, இருந்தாலும் ஒன்றா இருந்தபோது இருந்தாங்கன்றது உண்மை. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து விஜய்க்கு வந்து அவர் வந்து இப்போது ஒரு கூட்டணி பேசணுன்னா கூட இப்போ அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து அதுக்கு காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கணும். அவர் வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறதையோ இல்லை இந்த இந்த இது வேற ஒருத்தர் சொல்கிறதையோ இல்லை வந்து அருண்குமாரோ இல்லை புஷி ஆனந்த் சொல்கிறதையோ பண்ணாமல் அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு தகுதி, அதற்கான ஒரு அந்த ஐக்கியூ அவருக்கு இருக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குது, நம்ம கட்சியோடைய சப்போர்ட் பேஸ் என்ன இருக்குது, அந்த சப்போர்ட் பேஸ் வச்சுன்னு நம்ம கூட்டணி போகிறது பெட்டரா, கூட்டணி போகாத போகிறது பெட்டரா, தனியாக போனால் நமக்கு எத்தனை சதவீத வாக்கு விழும், கூட்டணின்னு போனால் எந்த கட்சியோடு நம்ம போனால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், அந்த கட்சிகிட்ட போனால் நம்ம எவ்வளோ சீட் கேட்க வேண்டியிருக்கும், அந்த அளவுக்கு நம்ம சர்வே எடுத்து பார்த்துருக்கோமா, நம்மளுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வெறும் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன், நான் விஜய்ன்ற ஒரு ஸ்டார் அட்ராக்ஷனை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு கட்சியை ரன் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி உழைப்பு தேவை கண்டிப்பாக. எம்ஜிஆருக்கு பின்னாடி தொண்டர்கள் உழைச்சாங்க, தேனி மாதிரி உழைச்சாங்க, அப்படியே கிரவுண்ட் லெவலில் அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆளுங்க தேவை. அப்போ நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி ஆளுங்களை தயார் பண்ணணும். அது தயார் பண்ணால் இருந்தீங்கன்னா வந்து எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ மாநாடு நடத்தின பிறகு இந்த அம்பேத்கர் கூட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு லீவ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அறிக்கை விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 பேர் எழுதி தர போகிறாங்க, அறிக்கை அதை உங்கள் பேரில் வெளில வரப்போது, பத்திரிகையில் சொல்ல போனால், சேனலில் சொல்ல போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணுறீங்க, மக்களை சந்திக்கிறீங்களா இல்லையா, டெய்லி மக்களோட மக்களாக இருக்கீங்களா இல்லையா, ஒரு 4 பொதுக்கூட்டம் போட்டிங்களா இல்லையா, மாவட்ட தலைநகரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிங்க தானே. நீங்கள் பல மாவட்ட தலைநகரில் பொதுக்கூட்டம் போட்டிருக்கணுமே. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கலாமே, எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் தனித்துவமாக உங்களை நிரூபிக்கணும்னா இப்போ ஆண்ட கட்சி அல்லது மத்தியில் ஆள்ற கட்சி இங்கே கால் உண்டு நினைக்கிற ஒரு பாஜக, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்கட்சி இருக்குது. இப்போ சீமான் பேசுகிறாருல்ல, சீமானோட நீங்கள் நிறையா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. சீமானாவது சில விஷயங்களை அடக்கி வாசிப்பார், ஆனால் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் பேசக்கூடாது? ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏன் வெளியில் வந்து மீட்டிங்கில் பேசக்கூடாது? ஏன் நீங்கள் வந்து புஷி ஆனந்தோட பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க, ஒரு மீட்டிங்கில் கூட ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து தெருவில் இறங்கி பேச வேண்டியிருக்கு, மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதில் நீங்கள் டிலே பண்ண உங்கள் கட்சியோட டேக் ஆஃப் இருக்குல்ல, அது டிலே ஆகிட்டே இருக்கும். ஆனால் சார் இப்போ வந்து இவரோட கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷம் இருக்குது. கீழே வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு மடல் அறிக்கை எழுதினார்னா உடனே அதை வந்து பிட் நோட்டீஸை போட்டு அதை 4 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை வச்சு ஒரு பரபரப்பு உண்டாக்கணும்னு சொல்லி கீழே களம் வந்து ரொம்ப அவர் ஊன்னா நம்ம ஏதோ ஒன்று செஞ்சலாம் அப்படின்ற அளவில் கீழே இருக்காங்க. தொண்டர்கள்கிட்ட இருக்க உத்வேகம் வந்து ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. இவர்கிட்ட தலைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த உத்வேகமே இல்லாமல் இருக்குது. இந்த 2 கான்ட்ரவர்சி எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டாவது சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட், அந்த கட்சி சார்பாக டிபேட்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வந்து உட்காராங்க, அவ்வளோ பேருக்கு டெடிகேஷன் இருக்காங்க. இவரை தாண்டி எல்லாருமே பரபரப்பாகவும் உத்வேகத்தோடு இருக்காங்க, இவர் மட்டும் அந்த உத்வேகம் இல்லாமல் இருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த சேனலில் பேசுகிறவங்க கூட அவங்களோட சொந்த ஆர்வத்தில் தான் வந்து பேசுகிறாங்க. விஜய் வந்து எந்த டைரக்ஷனும் கொடுக்குறதில்ல, விஜய் அவங்க பார்க்குறதும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். புஷி ஆனந்த் தான் அவங்க பார்க்க முடியுது, விஜயை பார்க்க முடியல. புஷி ஆனந்த் சொல்கிற கொள்கை குறிப்பு தான் அவங்க, அந்த கொள்கை அடிப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்குது. அந்த ரசிகர்கள் தானே தொண்டர்களாக மாறி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் தலைமை வந்து எந்த அளவுக்கு தொண்டர்களோட ஒருங்கிணைந்து இருக்குது, கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, கோஆர்டினேஷனோடு இருக்காங்க. ஏன்னா தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் கோஆர்டினேஷன் இருந்தால் தான் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கோஆர்டினேஷன் வரும். ஒரு தொண்டன் வந்து தலைவரை பார்த்து தலைவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, ஒரு நிர்வாகி இன்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலமாக அவன் தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள்னால் அந்த உற்சாகம் தான் அவனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் தலைவர் புகழ வந்து பாட வைக்கும். இங்கே வந்து தலைவரே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தார்னா தொண்டன் வந்து உற்சாகம் விழுந்து போயிடுவான். அவன் தொண்டன் மக்கள்கிட்டே போக மாட்டான். எலெக்ஷன் சமயத்தில் போவானேன்னு சொல்லுவேன், எலெக்ஷன் சமயத்தில் போவான், அது அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ போகும்போது அது வந்து ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த பூத் கமிட்டி போட்டு எடுத்து மக்களை பார்த்து சந்தித்து செய்கிற வேலைகளோட திடீர்னு எலெக்ஷன் சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் இப்போவே கிரவுண்டை வந்து தயார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே தொண்டர்களை நிர்வாகிகளை வந்து ரெகுலராக சந்திக்கணும். நீங்களும் விசிட் பண்ணணும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி நீங்கள் மேடையில் பேசணும், பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணணும், பிரச்சனைகள் வரும்போது போராட்டம் நடத்தணும்,
பல விஷயங்கள் இருக்குது. இப்போ டங்ஸ்டன்ல விஷயத்துலலாம் நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். போகல, அங்கேயும் போகல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு கிழக்கு இப்போ இடைத்தேர்தல் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுக திமுக போகிறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து டங்ஸ்டன் மசோதாவை ஆதரிச்சாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு அவங்க பேரில் இருக்குது. பாஜக போக முடியாது, அவன் மத்திய அரசு வந்து ஆக்ஷனே விடுறான். அவன் அதிமுக ஆதரிச்சான் மசோதாவை. திமுக அது ஏலத்துக்கு அலோவ் பண்ணிட்டா வாய முடியும் ஒரு 10 மாதம் சும்மா இருந்தாங்க. அதனால் அவங்க 3 கட்சியும் போக முடியாது. நீங்கள் போனீங்கன்னா என்னோட ஆதரவு முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. அந்த மாதிரி மதுரையில் ஒரு போராட்டம், சீமான் கூட மதுரையில் ஒரு போராட்டம் நடத்தினான்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுரையில் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கலாமே, ஏன் நடத்தலை நீங்கள்? எஸ் சார், போராட்டத்துக்கு அவர் பங்கெடுக்க மாட்டேங்கிறாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலும் புறக்கணிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் வந்து வாய்ப்புகள் எல்லாத்தையும் பல வாய்ப்புகள் ஏன் இல்லை அவர் எடுத்த உடனே இன்னும் வந்து எந்த விதமான ஒரு மேட்ச்னாலே வந்து ஒரு மேட்ச் நடக்கும், அப்புறம் குவார்டர் ஃபைனல் நடக்கும், அப்புறம் செமிஃபைனல் நடக்கும், அப்புறம் தான் ஃபைனல் நடக்கும். நீங்கள் எடுத்த உடனே நான் ஃபைனல் தான் விளையாடுவேன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த ஃபீல்டில்? இப்போ நீங்கள் இதெல்லாம் பை எலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் மாதிரி நீங்கள் இதில் இப்போ கலந்துட்டு உங்களுக்கு அனுபவம் பெறலாம். உங்கள் தொண்டர்கள் புதுசாக தானே களத்தில் இறங்குறாங்க, அவங்களுக்கான அனுபவம் எப்படி கிடைக்கும்? தேர்தல் அனுபவம் எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கான தேர்தல் அனுபவம் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து அவங்கள களத்தில் இறக்கி விடணும்ல. அதுக்கு இந்த மாதிரி பை எலெக்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் வர நினைக்கிறார். நம்ம எடுத்த உடனே நேராக ஃபைனல் சபை மோதலான்னு நினைக்கிறார். அது வந்து அவருக்கு பயன் கொடுக்குமான்றது சந்தேகமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இப்போ இதே வேகத்தில் போச்சுன்னா, ஒருவேளை அவர் நினச்சிருப்பார் எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்படட்டும், எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு 4 மாதத்துக்கு முன்பு நம்ம ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்தால் போதும்னு நினச்சி அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போகிற வேகம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒருவேளை அவர் அப்படி ஒர்க் பண்ணுறாருன்னா அது 26 எலெக்ஷனில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் என்ன உண்டாக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? வாட் ஆஃப் த ரிசல்ட் ஃபைனல் அவருக்கு எதிர்பார்த்த அந்த பர்சன்டேஜ் கிடைக்காது, சீட்டும் கிடைக்காது. அதுதான் அடிப்படையாக இருக்கும். அவர் என்ன கூட்டணி அமைக்க போகிறாரா, தனியாக போக போகிறாருன்றது இன்னும் அவர் டிசைட் பண்ணலை. தனியாக போனார்னா அவருக்கு என்ன மாதிரியான ஓட்டு இருக்குன்றதை அவர் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னா 29 வந்து அவர் கூட்டணி யார் கூட பேசினார்னா நான் இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்கணும்ல. இப்போ வந்து அவர் யார் கூட எப்படி பேசுவார்? எனக்கு 50 சீட் வேணும் இல்லை 100 சீட் வேணும்னு கேட்குறா வச்சுக்கோங்க, ஏடிஎம் கேட்டே கேட்குறா வச்சுக்கோங்க, அவங்க எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு 41 தான் கொடுப்பேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க. நான் அப்படி தாங்க விஜயகாந்துக்கு வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க, உங்களுக்கு 41 சீட் தான் கொடுப்போன்னு இதை எடப்பாடி சொன்னால் வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணும், எனக்கு 80 சீட் வேணும்னு கேட்டார்னா விஜய், அப்போ பேசிஸ் என்ன, எதை வச்சு சொல்கிறீங்க? உங்களுக்கு 80 இடத்துல நீங்கள் கேட்கறதுக்கான அதுக்கான இது மெட்டீரியல் கொடுங்க, ஆதாரம் கொடுங்க, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்ட்டு. அப்போ எப்படி தெரியும்? அது முதல் எலெக்ஷனில் நீங்கள் தனியாக போட்டி போட்டால் தான் உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். அது எப்படி விஜயகாந்துக்கு தெரிஞ்சதோ அந்த மாதிரி தான் தெரியும். அப்புறம் அது மாதிரி தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் கூட்டணிக்கு போகும்போது உங்களை வந்து நாங்கள் வந்து வாட்ச்பை இது பண்ண முடியும், கணிக்க முடியும் கரெக்டாக. அப்போது முதல் எலெக்ஷனில் அவர் தனியாக போகிறது தான் அவருக்கு பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தனியாக போகும்போது இன்னும் தொண்டர்களை தயாரிக்க வேண்டிய பணி இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக கூட்டணியாக இருந்தால் கூட்டணியில் இருக்கிற ஆட்கள் கவனிச்சுப்பாங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்ற போது நீங்கள் வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக ஒன்றாயிடுத்து வச்சுக்கோங்க. அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஒன்றாயிடுச்சுன்னா ஒரு பெரிய அணியாக வந்துடும். அப்போ விஜய் தனியாக போய் சீமானும் தனியாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 3 அணியாக வாக்குகள் பிரியும் போது திமுக அணியை எதிர்க்கிறது வந்து அதிமுக பாஜக அணி தான் திமுக அணியை எதிர்க்கிறதுக்கு வலுவான அணின்னு மக்கள் நினச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, உங்களை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சீமானை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழல் வந்து தான் என்ன பண்ணுறது, அதுக்கேற்றபடி நம்ம பார்ட்டியை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் பண்ணுறாரா, இல்லை இந்த 3 பேர் அந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள்லாம் பெரிய எலெக்ஷன் வகுப்பாளர் வியூக வகுப்பாளர்ன்றாங்க, அவங்கெல்லாம் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ பலவிதமான இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி வரும்னு தெரியாத போது எல்லா சுச்சுவேஷனும் நீங்கள் தயாராக இருக்கணும். தனியாக போட்டி போடுறதுக்கும் தயாராக இருக்கணும், கூட்டணின்னு போய் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கும் தயாராக இருக்கணும், கேண்டிடேட் 234 தொகுதியிலையும் தயாராக இருக்கணும், இல்லை கூட்டணின்னு வந்து அதில் எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்றபடி ஆளுங்கள் நிற்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இவ்வளோ கான்ஸ்டியூன்சிலையும் பூத்து கமிட்டி போடணும், பூத் கமிட்டி ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து வேலை செய்யணும், வேலை செய்கிறவனுக்கு ஒழுங்காக பணம் கொடுக்கணும். அவங்களாம் எப்படி செய்வாங்க? இதெல்லாம் நீங்கள் முடிக்க விடணும்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் ஆக்டிவாக எப்போ இருப்பீங்க? நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டை சுற்றுப்பயணம் பண்ணணும், அடிக்கடி தொண்டர்களை சந்திக்கணும். இதெல்லாம் சந்திக்கலைன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கட்சியை வந்து இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இன்றைக்கி சொல்லியிருக்கிறது, அந்த கேசட்டில் பேசியிருந்தா சொல்லப்படுறது வந்து இந்த கட்சி வந்து இதே மாதிரி போச்சுன்னா இதுக்கான எதிர்காலம் வந்து கேள்விக்குறி அப்படின்ற லெவலில் தான் அது நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு 2% ஓட்டு கூட வாங்க மாட்டார், நான் வந்து 30% ஓட்டுக்கு நான் அவரை தயார் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அந்த புஜி ஆனந்தே வந்து காரியத்தை கெடுத்துருவார் போல் இருக்குது, போகிற போக்க பார்த்தா 2% ஓட்டு கூட வாங்க மாட்டார் போல் இருக்குது அப்படின்னு
ஜான் ஆரோக்கியசாமி பேசுகிறார். சரி, அவர் சரியாக பேசுகிறாரோ கரெக்டாக பேசுகிறாரோ தெரியாது. ஆனால் அவர் பேசுகிற ஒரு விஷயம், புசி ஆனந்த் என்கிற நபர் தமிழக வெற்றி கழகத்தை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதான் அவர் சொல்கிற விஷயம். ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிற விஷயம். அப்படி அவர் ஸ்பாயில் பண்ணுறது உண்மையாக இருந்தால் விஜய் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. விஜய் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலம், புசி ஆனந்த் நம்பியிருக்கிற அரசியல் எதிர்காலம் அது பூஜ்ஜியமாக மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சார், விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.